Hi friends, welcome to JMC Food Recipes. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா விறகடுப்புல grill chicken. ரொம்பவே ஈஸியான முறையில் தான் செய்ய போறோம். grill இல்லாதவங்க குச்சியை வச்சு எப்படி grill chicken செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். grill chicken எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். grill chicken செய்ய தேவையான பொருட்கள்: இஞ்சியும் பூண்டையும் சரிசமமா எடுத்து வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் 3, ஒரு கையளவு புதினா. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறேன். பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு சிக்கனுக்கு தேவையான மசாலா எல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஒரு வாழை இலையில் மிளகாய் பொடி 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடியை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடயே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் குருமிளகு பொடியை ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் சில்லி 65 மசாலா 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன். தேவையான அளவு உப்பு. எலுமிச்சம்பழச்சாறு 2 டேபிள் ஸ்பூன். அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு புதினா பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நாலு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிரை அப்படியே யூஸ் பண்ணாமல் ஒரு காட்டன் துணியை வச்சு எக்ஸ்ட்ரா தண்ணியை பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். தயிர் 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடயே எடுத்து வச்சிருக்க 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. சிக்கனை மஞ்சப்பொடி போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம ரெடி பண்ணியிருக்க மசாலாவை சிக்கனில் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கனை இடையில நல்லா கீறி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்குள்ளே எல்லாம் மசாலாவை தேய்ச்சிக்கிறேன். கீரல் போட்ட இடத்துல எல்லாம் மசாலாவை நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். சிக்கனை மசாலா பரட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். கிரில் சிக்கன் செட் பண்ணுறதுக்கு நான் 2 சைடும் ஆலா பிளாக்கல் எடுத்து வச்சுருக்கேன். மசாலா தடவின சிக்கனை செட் பண்ணியாச்சு. சிக்கனை எல்லா சைடுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் வேகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கனை திருப்பி விட்டு எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டேஜ் ஆகும்போது சிக்கன்லேருந்து தண்ணி விடும். சிக்கன் பாதி அளவு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இந்த அனல்லையே வேக வச்சு எடுத்துக்கிறேன். சிக்கன் வெந்துட்டுருக்க டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கன் மேலே எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா ரெடி பண்ணும்போதே ஆயிலையும் ஆட் பண்ணி மசாலா ரெடி பண்ணியிருக்கணும். நான் மசாலாவில் ஆயில் ஆட் பண்ணல, அதனால சிக்கன் மேலே ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கனை இந்த அனல்லையே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு.
சுவையான கிரில் சிக்கன் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜேஎம்சி ஃபுட் ரெசிபீஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.